அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 7:13. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அந்த ஜலத்திலிருந்து காக்கப்பட்டார். நோவாவும் குடும்பமும் சகல ஜீவராசிகளும் பேழைக்குட்பட்டு விட்டது. இப்போ உள்ள விட்டு கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். அந்த நாளில் தான் நோவாவும் குடும்பமும் சகல ஜீவராசிகளும் பேழைக்குட்பட்டு விட்ட அந்த 7 நாள் கழித்து தேவன் கதவை அடைத்தாரே, அந்த நாளில் தான் பூமியின் மேல் பெரும் மழை சொரிந்தது. இதிலே பேழை மிதக்க ஆரம்பித்தது. மற்ற ஜனங்களின் நிலைமை பரிதாபம். ஆண்டவர் சொல்றதுல 2 விதமான ஜலம் இருக்குதுங்க. மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளவுண்டது. மகா ஆழத்தின் ஊற்றுகள். 2வது வானத்தின் மதகுகள் பூமியின் அடியில இருந்து பிளந்து நீர் பீரிட்டு வந்தது. வானத்தின் மதகுகள் திரண்டு வானத்திலே இருந்து மழை பூமிக்கு வந்து பூமியில் இருக்கிற உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடுகிற அளவுக்கு பூமியை நிரப்பிற்று. அப்படி நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த நாட்களிலே ஜலமானது முழு உலகத்தை அப்படியே மூடி பாதுகாப்பா இருந்தது. அந்த ஜலம் தான் இப்பொழுது ஜல குவியல் உடைந்து பூமிக்கு வந்து பூமி வெடித்து ஊற்றுக்கண்களாம் பிறண்டு முழு உலகம் ஜலத்திலே மூழ்கி அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் மடிந்து போனார்கள். இதெல்லாம் கர்த்தர் வந்து பாதுகாப்பா பூமிக்கு வச்சிருந்தாருங்க. நீங்க சங்கீதம் 33:7 வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஜலத்தை ஜனங்களின் பாதுகாப்புக்கு அவ்வளவு பாதுகாப்பான உலகத்தை வைத்திருந்து சூரிய வெப்ப நேரடியா உலகத்தில் நுழையாமல் பாதுகாக்க அப்படி ஒரு அமைப்பை தேவன் வைத்திருந்தார். கெடுத்து கொண்டாரு. மனுஷனுடைய பாவம் ஆண்டவருடைய இந்த பாதுகாப்பு எல்லாம் உடைத்து விட்டது பாரு. இன்றைக்கு அப்படித்தாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாதுகாப்புக்குரிய அநேக சாதனைகளை வைத்திருக்கிறா, வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறா. கீழ்ப்படியாத பொழுது அந்த பாதுகாப்பே மனுஷனுக்கு ஆபத்தாயிருது. பாதுகாப்பை விலக்கிக் கொள்கிறா. நம்ம சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கிறா. ஆனா கீழ்ப்படியாத பொழுது வேலியை கர்த்தர் எடுத்துடுறாரு. விளைவு மோசம். இது கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பரிசுத்தம் ஆயத்தமா இருக்கீங்களா என்று இந்த கடைசி நாட்களிலே உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். மனம் திரும்பி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டா உங்களுக்கு புதிய ஒரு வாசலை தேவன் திறப்பார், புதிய பாதையை திறப்பார். கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.